ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம இட்லி தோசை மாவு இல்லாத போது சட்டுன்னு செய்யக்கூடிய 3 விதமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த 3மே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ரவா இடியாப்பம். இடியாப்பம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரவையை எடுத்து வச்சுருக்கேன். ரவை நம்ம வறுக்காத ரவை தான் யூஸ் பண்ணணும். 2 கப்பு ரவை நமக்கு தேவைப்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் நம்ம 4 கப்பு தண்ணியை சேர்க்க போறோம். இப்ப தண்ணி நல்லா சூடாகட்டும். தண்ணி சூடாயிட்டு இருக்கும் போதே நம்ம இடியாப்பத்துக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுல 1 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரவையை இதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கைவிடாம நல்லா கலந்து விடணும். ஸ்டவ் நம்ம இப்ப லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு தான் கலந்து விடணும். பாருங்க, இப்போ ஓரளவுக்கு நல்ல கெட்டியாய் வருது. இப்ப பாருங்க, ரவை கொஞ்சம் கொஞ்சமா கெட்டியாய் வந்துட்டு இருக்கு. ரவை நல்லா சுருண்டு வர வரைக்கும் கைவிடாம நம்ம நல்லா கிளறி விடணும். இந்த அளவுக்கு ரவை நல்லா கெட்டிப்பட்டதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரவை கொஞ்சம் சூடா இருக்கும் போதே நம்ம இடியாப்பத்தை பிழிஞ்சிடலாம். இடியாப்பம் பிழியறதுக்காக இடியாப்ப குழல் எடுத்திருக்கேன். இதுல லேசா எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். எண்ணெய் தேய்ச்சதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாவு இதுல வச்சிடலாம். நம்ம அரிசி மாவுல பண்ற இடியாப்பத்தை விட இந்த இடியாப்பம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிழியறதுக்கு ரொம்பவே ஈஸியாவே வரும். இப்போ இட்லி தட்டு எடுத்திருக்கேன். இட்லி தட்டில் நம்ம கொஞ்சமா தேங்காய் துருவல் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதை நீங்க 2 விதமாகவும் செய்யலாம். தேங்காய் துருவல் சேர்த்தும் செய்யலாம், இல்லாமையும் செய்யலாம். தேங்காய் துருவல் சேர்க்கும் போது அதோட டேஸ்ட்டும் நம்ம இடியாப்பத்தில் இருக்கும். இப்ப இடியாப்பம் பிழியலாம். இப்ப இந்த மாதிரி எல்லா இடியாப்ப மாவையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்ததான் நான் இட்லி பாத்திரத்துல ஏற்கனவே தண்ணியை சூடு பண்ணி வச்சிருந்தேன். தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம இட்லி தட்டை இதுக்குள்ள வச்சிடலாம். 4 to 5 நிமிஷம் இருந்தாலே போதும், இடியாப்பம் நல்லா வெந்துடும். இப்ப 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். இடியாப்பம் நல்லாவே குக் ஆயிருக்கு. நம்மளோட அருமையான ரவா இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு.
பாருங்க எவ்வளோ சாஃப்டா பஞ்சு மாதிரி இருக்கு. நம்ம நார்மலா செய்யற அரிசி மாவு இடியாப்பம் மாதிரி தான் இருக்கும் இதோட டேஸ்ட். இந்த இடியாப்பத்துக்கு சைட் டிஷ்ஷா ஏற்கனவே நம்ம இடியாப்ப குருமா செஞ்சிருக்கோம் சேனல்ல. அது இல்லாம நம்ம தண்ணி சட்னி சேர்த்து சாப்பிடலாம், அல்லது நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அதுவும் இல்லைன்னா நம்ம சர்க்கரை கூட சேர்த்து சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நீர் தோசை. தோசை மாவு செய்யறதுக்காக பச்சரிசி எடுத்துக்கலாம். பச்சரிசியை வந்து நம்ம முதல் நாள் ராத்திரியே நல்லா ஊற வச்சிடணும். 2 தடவை நல்லா அலசிட்டு ஊற வச்சிருக்கேன். நான் வந்து 2 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன் இன்னைக்கு. 2 கப்பு பச்சரிசிக்கு 1/2 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக நான் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைக்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். மிக்சி ஜாரில் 2 அல்லது 3 போர்ஷனாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைக்கணும். நம்ம தேங்காய் சேர்த்ததே தெரியாத அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சு எடுக்கணும். நீங்க முதலே நிறைய தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி நைஸா வராது உங்களுக்கு. பச்சரிசி வந்து கொஞ்சமா தான் தண்ணி இழுக்கும், அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். இப்ப 2 போர்ஷனா நான் அரைச்சு எடுத்துட்டேன் மாவை. இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்செடுக்கணும். நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்க்க போறோம். இந்த தோசைக்கு வந்து மாவு வந்து நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும், அதனால நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே அரிசி ஊற வச்ச தண்ணியை தான் சேர்க்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இதுல தண்ணியோட அளவை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா கரண்டியை திருப்பி பார்க்கணும். இந்த மாதிரி கரண்டியில லேசா ஒட்டன மாதிரி இருக்குல்ல, இந்த கன்சிஸ்டன்சி தான் நமக்கு கரெக்டா இருக்கும். தோசை ஊத்துறதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தான் எடுக்கணும். தோசை செய்யறதுக்காக நான் வந்து கல்லை சூடு பண்ண வச்சிருக்கேன். தோசைக்கல் வந்து ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சூடு குறைவாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மிதமான சூட்டில் தான் நம்ம இந்த தோசையை சுடணும். தோசைக்கல் ஓரளவுக்கு சூடாகும் போது நம்ம லைட்டா இது மேல எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். தோசை ஊத்துறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா சுடுற தோசை மாதிரி கிடையாது. தோசை மாவை கல்லுல இந்த மாதிரி ஊத்திட்டு எல்லா பக்கமும் மாவு ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி சரிச்சு விடணும். கிட்டத்தட்ட நம்ம ஆப்பம் சுடுவோம்ல அதே மாதிரி தான். தோசை ஊத்துனதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு நிமிஷமே போதும், அதுக்குள்ளேயே நம்ம தோசை ரெடி ஆயிடும். தோசை வந்து நம்ம திருப்பி போட வேண்டிய அவசியம் இல்லை, அதனால இந்த மாதிரி மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வந்து அப்படியே எடுக்க கூடாது, நம்ம இந்த மாதிரி நம்ம 4ஆ மடிச்சுட்டு எடுத்துடலாம். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவையும் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம தோசை ஊற்றணும். பாருங்க தோசை எவ்வளவு அருமையா சாஃப்டா வந்திருக்குன்னு. இந்த தோசைக்கு வந்து தேங்காய் சட்னி, கார சட்னி, தக்காளி சட்னி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். கடைசியா நம்ம கோதுமையை வச்சு செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான புட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆனா ரொம்பவே டேஸ்டியானது.
சாஃப்டான இந்த கோதுமை புட்டி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் லேசா சூடாகும் போது நம்ம கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். நான் 1.5 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம லைட்டா வறுத்துட்டு கோதுமை புட்டு செய்யும் போது புட்டு நல்ல மணமா இருக்கும். இப்ப 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவுல இருந்து நல்ல வாசனை வருது. இந்த டைம்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் சூடா ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம எப்படி புட்டு மாவு பிசையலாம்னு பார்க்கலாம். இப்போ கோதுமை மாவு நல்லா சூடா ஆறிடுச்சு. அடுத்ததா இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனிப்பு புட்டுங்கிறதுனால நம்ம அதிகமா உப்பு சேர்க்க வேண்டாம். சாதாரண புட்டு மாதிரி நம்ம தண்ணி சேர்த்து பிசைய போறது இல்ல. இப்போ நம்ம இத 2 போர்ஷனா நம்ம மிக்ஸில போட்டு எடுக்க போறோம். அடுத்ததா நம்ம கோதுமை மாவுல சேர்க்க போறது நேந்திர வாழைப்பழம். இது ரொம்ப கனிஞ்ச பழமா இருக்க கூடாது. ஓரளவுக்கு பழுத்து இருக்கணும். ஆனா ரொம்ப கனிய கூடாது. பழம் இந்த மாதிரி இருக்கணும். நான் ஒரு நேந்திர பழம் எடுத்திருக்கேன். இப்ப இந்த பழத்துல இருந்து கொஞ்சம் பழத்தை எடுத்து நம்ம மாவோட சேர்த்துட்டு நம்ம மிக்ஸில ஒரு 2 சுத்து சுத்தலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க கூடாது. இப்ப நம்ம 2-3 சுத்தி எடுத்தாச்சு. மாவோட கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. ஆனா இன்னும் கூட மாவுல நல்ல மாய்ஸ்சர் வேணும். அதுக்காக இன்னும் கொஞ்சம் கூட பழம் சேர்த்து நம்ம மறுபடியும் அதே மாதிரி 2-3 சுத்த போறோம். இப்ப மறுபடியும் பழம் சேர்த்து ஒரு 2-3 சுத்தி எடுத்தாச்சு. இப்ப மாவோட கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்ல மாய்ஸ்சரா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா பழம் சேர்த்து நம்ம ஏன் இந்த மாதிரி செய்யறோம்னா பழம் அதிகமாகவும் கூடாது, அதே நேரத்துல குறைவாகவும் கூடாது. இந்த கன்சிஸ்டன்சில மாவு இருக்கணும். இந்த மாதிரி நீங்க பிடிச்சீங்கன்னா பிடிக்க வரணும். அதே மாதிரி உதிர்த்து விட்டா உதிர்ந்து போயிடணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்ப இதே மாதிரி நம்ம அடுத்த போர்ஷனையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்ப 2வது போர்ஷனையும் நம்ம அதே மாதிரி ரெடி பண்ணியாச்சு. 1.5 கப் மாவுக்கு நான் இன்னைக்கு 2 பழம் எடுத்திருந்தேன். மாவோட தன்மைக்கு ஏத்த மாதிரி பழத்தோட அளவு மாறுபடலாம். இப்ப இந்த மாவுல ஒரு ஸ்பூன் நெய்யையும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கிறது வாசனைக்காக தான். நெய் சேர்க்கும் போது புட்டு நல்ல மணமா இருக்கும். இப்ப நெய் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. அடுத்ததான் நம்ம புட்டு வேக வைக்கலாம். புட்டு செய்யறதுக்காக நான் 1 கப் தேங்காய் துருவலையும் எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காய் துருவல ஃபில் பண்ணிக்கலாம். கொஞ்சமா தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கு அப்புறமா அடுத்ததான் நம்ம புட்டு மாவை ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்ததா மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் துருவலை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். கடைசியா மறுபடியும் கொஞ்சம் மாவை சேர்த்துக்கலாம். புட்டு மாவு ஃபில் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சமா கேப் விட்டுட்டு நம்ம ஃபில் பண்ணணும். இப்ப நம்ம புட்டை வேக வச்சிடலாம். புட்டு வேக வச்சு இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்ப எடுத்து பார்க்கலாம். இப்ப பாருங்க, புட்டு எடுக்கும் போதே அப்படியே உதிர்ந்து போகுது. அவ்வளவுக்கு சாஃப்ட் இந்த புட்டு. இதுல நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ஹெல்த்தியான இந்த புட்டை குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா நேந்திர பழம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 3 பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியுமே செய்யறது ரொம்ப சுலபம், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் அனுப்புங்க.